வணக்கம் மக்களே, வெல்கம் டு TNVG தமிழ் ஆடியோ புக். நீங்க கேட்டுட்டு இருக்க நாவல் ஹைட்ரஜன் பூக்கள். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. அத்தியாயம் 7. சாரங்கன் காட்டிய வரைபடத்தை ஒரு கம்ப்யூட்டர் பிரிண்ட் பண்ணி இருந்தது. அது ஒரு ஷூ உடைய படம். சின்ன சின்ன புள்ளிகளால ஷூ உருவாகி இருக்க அதனுடைய அடிப்புறமான சோல் இருக்கும் பகுதியை கொஞ்சம் பெருசான புள்ளிகளால வித்தியாசப்படுத்தி காட்டியிருந்தாங்க. சாரங்கன் கேட்டாரு, மிஸ்டர் ஜெகநாத், இது ஒரு ஷூவோட படம், உங்களுக்கு தெரியுது இல்லையா? தெரியுது. ஷூவினுடைய சோல் பகுதியை கொஞ்சம் பாருங்க, எவ்வளவு குழிவா தடிமனா இருக்குது. அந்த குழிவான பகுதிக்குள்ளதான் ஆன்டி சைக்ளோட்ரான் டிவைஸை மறைவா வைக்க போறோம். மிஸ்டர் சாரங்கன், எனக்கு ஒரு சந்தேகம், மெட்டல் டிடெக்டரால இதை கண்டுபிடிக்க முடியாதா? சாரங்கன் சிரிச்சாரு. மெட்டல் டிடெக்டர் மட்டும் இல்ல, எந்த வகையான டிடெக்டரா இருந்தாலும் இந்த டிவைஸை கண்டே பிடிக்க முடியாது. மிஸ்டர் சாரங்கன், நீங்க சொல்றதை கேட்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. மிஸ்டர் ஜெகநாத், எல்லாமே விஞ்ஞானம் தான். ஒரு விஞ்ஞானத்தை ஜெயிக்கணும்னா இன்னொரு விஞ்ஞானத்தை கண்டுபிடிச்சே ஆகணும். இந்த டிவைஸ் ரொம்ப அற்புதமான ஒண்ணு. நம்முடைய இந்திய விஞ்ஞானிகளால ரொம்பவும் அக்கறையோடு கண்டுபிடிக்கப்பட்ட ஒண்ணு. அமெரிக்கா, சீனா, ஜப்பான் மாதிரியான வளர்ந்த நாடுகள் இந்த மாதிரியான டிவைஸை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணி பலமா தோத்துதான் போயிருக்காங்க. நம்முடைய விஞ்ஞானிகள் இதை சாதிச்சு காட்டியிருக்கிறாங்க. அது ரொம்ப பெருமைக்குரிய ஒரு விஷயம். இந்த டிவைஸை நியூக்ளியர் ஸ்டேஷன் இருந்து 1 கிலோமீட்டர் தூர எல்லைக்குள்ள எங்க வச்சாலும் சரி, அதனுடைய ரேடியோ ஆக்டிவிட்டி கதிர்கள் வீழ்ச்சி செயல்பட்டு நியூக்ளியர் ஸ்டேஷனுக்குள்ள நடைபெறக்கூடிய அணு பிளக்கும் பணியை ஸ்தம்பிக்க வச்சிடும். அப்படி ஸ்தம்பிக்க வச்சுட்டா பாகிஸ்தானுடைய அணு தயாரிப்பு பணிகள் பல வருஷங்களுக்கு முடங்கி போயிடும். இதன் காரணமா பாகிஸ்தானுடைய ராணுவ பலம் குறைஞ்சிடும். இதனால இந்தியாவுக்கு அவங்க பக்கத்துல இருந்து எந்த அச்சுறுத்தல்களும் இல்லாம இருக்கும். ஜெகநாத் சில வினாடிகள் யோசிச்சுட்டு ஒரு புன்னகையோட தலையாட்டினாரு. இட்ஸ் ஓகே மிஸ்டர் சாரங்கன், உங்களுடைய திட்டம் ரொம்ப அற்புதமா தான் இருக்கு. இந்த திட்டத்தை நிச்சயம் நம்ம செயல்படுத்துவோம். இந்த டிவைஸ் பொருத்தப்பட்ட ஷூக்களை நாளைக்கு கொண்டு வந்துருங்க. மற்ற அதிகாரிகளோட பேசிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகள்ல இறங்க ஆரம்பிச்சிடலாம். தேங்க்யூ வெரி மச் மிஸ்டர் ஜெகநாத். நாளைக்கு நைட்டு 9 மணிக்கு மேல உங்களை சந்திக்க நான் வரேன். டாப் ரேங்க் அதிகாரிகளை தவிர வேற யாருக்கும் இந்த விஷயம் தெரிய வேணாம். நிச்சயம் தெரியாது. எல்லாமே இந்த டார்க் கேமரா ரூம் அப்படின்ற அளவுல தான் இருக்கும். சாரங்கன் புறப்பட்டு வெளியே போனதும் அடுத்த நிமிடமே வாத்வா உள்ள வந்தாரு. வெரைப்பா சல்யூட் ஒன்னு கொடுத்துட்டு சார் அப்படின்னு சொன்னாரு. என்ன விஷயம் மிஸ்டர் வாத்வா அப்படின்னு ஜெகநாத் கேட்கவும், டீ கடை வசீகரன் இருந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு டெலிபோன் கால் வந்துச்சு. ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமா, லாகூர்ல இருந்து முக்தார் வயர்லெஸ்ல பேசியிருக்கான். இந்த வார இறுதிக்குள்ள எப்படியும் 2 இந்திய இளைஞர்களை தேடி கண்டுபிடிச்சு அனுப்பியே ஆகணும்னு கண்டி போட சொல்லியிருக்கான். முக்தாருக்கு என்ன பதில் சொல்றதுன்னு வசீகரன் கேக்குறான். மிஸ்டர் வாத்வா, நாம போட்ட திட்டப்படியே நித்திலனையும் ஹர்விந்தையும் லாகூருக்கு அனுப்பி வைக்கலாம். எப்போ சார்? உட்காருங்க சொல்றேன். அத்தியாயம் 8. மாம்பாக்கம். இரவு 11 மணி. டீ கடையோட பின்புறம் வசீகரோட பக்கத்துல பிரசன்னகுமார் உட்காந்துட்டு உன்னிப்பா கேட்டுக்கிட்டு இருந்தான். வசீகரன் வயர்லெஸ்ல லாகூர்ல இருக்கக்கூடிய முக்தார் கூட பேசிட்டு இருந்தான். முக்தார் மறுமுனையில சந்தோஷம் ததும்ப கேட்டான், 2 இந்திய இளைஞர்களை தேடி கண்டுபிடிச்சிட்டியா? தேடி கண்டுபிடிச்சிட்டேன். 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அவங்களோட பேசிட்டு வந்தேன். 2 பேரும் இந்தியாவை வெறுக்கிறவங்க தானே, தீவிரமா வெறுக்கிறவங்க. இந்தியான்னு சொன்னாலே அவங்களுக்கு கோபம் தான் வருது, கண்ணெல்லாம் சவந்து போகுது. இந்தியாவோட தேசிய கொடி எரிச்ச குற்றத்துக்காக 6 மாசம் சிறைக்கு போயிட்டு நேத்து தான் வெளியே வந்திருக்காங்க. வெரி குட். வேலையில பட்டதாரிகள் தானே? ஆமா. அவங்க 2 பேரோட பேர் என்னன்னு சொன்ன? ஒருத்தன் பேர் ராஜு, இன்னொருத்தன் பேர் தேவா. அவங்களுடைய குடும்பத்தை பத்தி நல்லா விசாரிச்சிட்டியா? தீர்க்கமா விசாரிச்சு பார்த்துட்டேன். 2 பேருமே வீட்டை பகச்சுக்கிட்டு வெளியே வந்தவங்க தான். சாப்பாட்டு பிரச்சனை தீர்த்துக்கிறதுக்கு வழி இல்லாம அப்பப்போ திருட்டு தொழில் ஈடுபட்டு இருக்கானுங்க. வசீகரன், அவங்கள பத்தி நீ சொல்ற எல்லா தகவலும் எனக்கு ரொம்பவே சந்தோஷத்தை கொடுக்குது. இருந்தாலும் இன்னும் 2 நாள் எடுத்துக்கோ. அவங்கள தொடர்ந்து ஃபாலோ பண்ணு. அவங்களுடைய நடவடிக்கைகளை தெளிவா கவனி. உனக்கு அவங்க மேல நம்பிக்கை ஏற்பட்டா மட்டும் லாகூருக்கு அனுப்பி வச்சா போதும். முக்தார் சொன்னதை கேட்டதும் வசீகரன் வேணும்னே சிரிச்சான். இந்த விஷயத்துல ஒன்ன காட்டிலும் எனக்கு தான் பொறுப்பு அதிகம். அவனுங்க 2 பேர் பத்தியும் துல்லியமா தெரிஞ்சுக்கிட்ட பிறகுதான் லாகூருக்கு அவங்களை அனுப்பி வைக்க போறேன். சரி, நாளை நைட்டு இதே நேரம் நான் உன்னை தொடர்பு கொண்டு பேசுறேன். அப்புறம் வசீகரன், உண்மையில யாருக்கும் எந்த சந்தேகம் வந்துடலையே? இல்ல, எல்லாமே சுமூகமா தான் போய்கிட்டு இருக்கு. மாம்பாக்கத்துல நாயர் டீ கடைனா ரொம்ப ஃபேமஸ், தெரியுமா உனக்கு? இதுக்கும் எச்சரிக்கையா இருந்துக்கோ வசீகரன். மெட்ராஸ் போலீஸ் சாமானியப்பட்டவங்க இல்ல. புகை நொழியாத இடத்துல கூட புகுந்துருவானுங்க. உனக்கு என்னை பத்தி கவலையே வேண்டாம் முக்தார். நான் இங்க ரொம்ப சேஃபா தான் இருக்கேன். மற்ற விஷயம் இல்ல, நாளைக்கு நைட்டு பேசுவோம். வயர்லெஸ் அணிஞ்சு போகவும் வசீகரன் வயர்லெஸ் ஊமையாக்கிட்டு பக்கத்துல உட்காந்து இருந்த பிரசன்னகுமாரை பார்த்து கண்களை சிமிட்டினா. முக்தாரோட பேச்சை கேட்டீங்களா சார்? கேட்டேன். என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கான் பாத்தீங்களா? பிரசன்னகுமார் சிரிச்சான். உன் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறவனுக்கு நீ ஏமாத்திட்டது மட்டும் தெரிஞ்சதுன்னா எவ்வளவு கோபம் வரும். அந்த கோபத்துக்கு அளவே இருக்காது சார். முக்தாரோட கோபத்தை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அந்த கோபத்துக்கு என்ன விலைன்னு எனக்கு தெரியும். என்ன விலை?
என்னோட மரணம் தான் சார். லாகூர்ல இருக்கக்கூடிய முக்தாருக்கு என்னோட நம்பிக்கை துரோகம் எந்த நிமிஷம் தெரிஞ்சாலும் சரி அடுத்த நொடியே எனக்கு மரணம் நிச்சயம். உங்களுக்கும் இந்த ரிஸ்க் இருக்கு சார். என்னோட உயிர் போறத பத்தி எனக்கு கவலை இல்ல. இந்த தேசத்துக்காக கடைசி நிமிஷத்திலேயாவது நல்ல காரியம் பண்ணனேன்ற திருப்தியோட நான் என் உசுரை விடுவேன். வசீகரன் பிரசன்னகுமார்ட்ட சொல்லிட்டு இருக்கும் போதே டீ கடையோட முன்பக்க கதவு தட்டப்பட்டுச்சு. ரெண்டு பேரும் ஒருத்தர் சந்தேகமா பார்த்துட்டாங்க. கொஞ்சம் பயத்தோட யாரா இருப்பாங்க தெரியலையே. பிரசன்னகுமாரை அங்கேயே விட்டுட்டு வசீகரன் மெல்ல எழுந்து முன்பக்க கதவு பக்கம் போய் குனிஞ்சு பார்த்தான். நிழலுருவமா ரெண்டு பேர் இருந்தாங்க. யாரு? வசீகரன் குரல் கொடுத்தான். நான் தான் வசீகரன். வசீகரன் கதவுடைய தாழ்பால விளக்கினான். லுங்கி கட்டிய ஒரு ஆள் ஒருத்தன் அடர்த்தியான தாடி மிஷோட தெரிஞ்சான். கையில ஒரு தோல் பை. வாசப்படையை நின்னபடியே கையில இருந்த தோல் பையை நீட்டினான். என்ன இது? இந்த மாசம் உனக்கு கொடுக்க வேண்டிய சம்பளம். போலீஸ் என்ன ஒரு கேஸ தேடிட்டு இருக்காங்க. அதான் பகல் நேரத்தினால வர முடியல. முக்தார் உங்ககிட்ட பேசினா பணம் வந்து சேர்ந்துருச்சுன்னு சொல்லிடு. வசீகரன் அமைதியா இருந்தான். என்ன பேச்சே காணோம். கொஞ்சம் யோசிச்சுட்டு சரி அப்படின்னு சொன்னா. என்ன ஒரு மாதிரி டல்லா இருக்க? ஒண்ணுமில்ல, காலில இருந்து கொஞ்சம் உடம்புக்கு முடியல. உடம்புக்கு என்ன? லேசான காய்ச்சல். மாத்திரை சாப்பிட்டு இருக்கேன், எல்லாம் சரியாயிடும். பணத்தை எண்ணி பாத்துக்கோ. வேண்டியதில்லை, நீ கிளம்பு. இனிமே ராத்திரி நேரத்துல இப்படி பணத்தை கொண்டு வராத. பகல் நேரத்துல கேஷுவலா டீ சாப்பிட்ற மாதிரி வந்து பணத்தை கொடுத்துட்டு போனாதான் யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. அடுத்த மாசம் நான் வரமாட்டேன், வேற ஒரு ஆள் வருவான். வந்தவன் படி இறங்கி போயிடவும் வசீகரன் கதவு சாத்திட்டு உள்ள வந்தான். பிரசன்னகுமார் எதிர்பட்டு கேட்டான். என்ன? எனக்கு சேலரி வந்திருக்கு சார். ஆள் போயிட்டானா? போயிட்டான் சார். பிரசன்னகுமார் கதவோட சந்து வழியா ஒரு பார்வை பார்த்துட்டு வசீகரன் கிட்ட கேட்டான். நான் அந்த ஆள் பின்னாடி போய் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு வரட்டுமா? வேண்டாம் சார். வெண்ணை திரண்டு வர நேரத்துல தாழிய உடைச்ச மாதிரி ஆயிடும். நாம இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம காரியம் நல்லபடியா நடந்து முடியணும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையோட தான் இருந்தாகணும். வசீகரனுடைய வார்த்தையில இருந்த நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டு மௌனமானான் பிரசன்னகுமார். அத்தியாயம் 9. அதன் பிறகு 5 நாள் கடந்து போயிருச்சு. 5வது நாள் இரவு 11 மணி இருக்கும். பரங்கிமலை கண்டோன்மெண்டோடைய ராணுவ பேரக்ஸ் பிரிவில் இருந்த ஒரு சின்ன கான்ஃபரன்ஸ் ஹால்ல சாரங்கன், வாத்வா, ஜெகநாத், நித்திலன், அரவிந்த் இவங்க எல்லாருமே ஒரு அரைவட்ட மேசையில சுத்தி உட்காந்து இருந்தாங்க. அவங்களுக்கு இடையே இருந்த பேச்சு ரொம்பவும் மெல்லிய குரல நடந்துகிட்டு இருந்துச்சு. சாரங்கன் தன் கையில வச்சிருந்த ஷூவை தலைகீழ திருப்பி வச்சு நித்திலன் கிட்டையும் அரவிந்த் கிட்டையும் மெல்லிய குரல சொல்லிட்டு இருந்தாரு. இந்த ஷூல அடிபாகத்தில் இருக்கக்கூடிய சோல் ஃபைபரால செய்யப்பட்டது. அதுக்கு மேல கருப்பு வர்ணம் பூசப்பட்டிருக்கு. இந்த சோலை வெளியே தள்ளினா உள்ள இருக்கக்கூடிய குழிவான பாகத்துக்குள்ள அந்த ஐசோடோப் டிவைஸ் பத்திரமா இருக்கும். ஆட்காட்டு விரலை பயன்படுத்தி அதை வெளியெடுக்கிறது ரொம்ப சுலபம். எவ்வளவு வேகமா நடந்தாலும் சரி, ஓடினாலும் சரி, இந்த ஷூவுடைய சோல் பழுதாகாது. அரவிந்த் குறுக்கிட்டு பேசினா. சார், எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? ஒருவேளை ஷூ தண்ணியில் நனைஞ்சதுன்னா ஷூவுடைய சோலுக்குள்ள இருக்க அந்த ஐசோடோப் டிவைஸ் பாதிக்கப்படாது இல்லையா? நிச்சயம் பாதிக்கப்படாது. இந்த ஷூவை நாங்க பயன்படுத்தும் போது கடைபிடிக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் ஏதாவது இருக்கா சார்? நிச்சயம் இருக்கு. என்ன சார் அது? ஷூக்களை போட்டுட்டு இருக்கும் போது நெருப்புக்கு ரொம்ப அருகாமையில போகக்கூடாது. இது ஒண்ணுதான் நீங்க கடைபிடிக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை. பாகிஸ்தானுடைய பிரதானமான அணுசக்தி நிலையம் லாகூரோட வடப்பகுதியில் இருக்கக்கூடிய இல்ஷான்ற இடத்துல இருக்கு. அணுசக்தி நிலையத்துக்கு ரொம்ப பக்கத்துல போக வேண்டியது இல்ல. ஒரு சதுர கிலோமீட்டர் தூரத்துக்குள்ள எந்த இடத்துல நீங்க இதை மறைச்சு வச்சாலும் சரி, அது தன்னுடைய வேலையை சிறப்பா செய்யும். நீங்க இந்த டிவைஸை சோலுக்குள்ள இருந்து வெளியே எடுத்து மறைச்சு வச்ச அடுத்த நொடியிலிருந்து அதனுடைய வேலையை இந்த டிவைஸ் ஆரம்பிச்சிடும். அடுத்து வரக்கூடிய சில நாட்கள்ல லாகூர்ல இருக்கக்கூடிய அந்த அணுசக்தி நிலையம் ஸ்தம்பிச்சு போய் ஊமையாயிடும். இந்த காரியத்தை மட்டும் நீங்க சிறப்பா செஞ்சுட்டீங்கன்னா இந்திய ராணுவமும் சரி, இந்திய தேசமும் சரி உங்களுக்கு என்னைக்குமே கடமைப்பட்டிருக்கும். சாரங்கம் சொன்னதை கேட்டதும் அரவிந்த் சொன்னா. சார், இப்பேற்பட்ட ஒரு சாதன காரியத்துல இறங்குறதுக்கு நாங்க உண்மையிலேயே பெருமைப்படுறோம். லாகூர்ல நாங்க போக போற இடத்துல எங்களுக்கு என்ன மாதிரியான ஆபத்து காத்துட்டு இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு எந்த ஆபத்து ஏற்பட்டாலும் சரி, எங்க உயிரை பணைய வச்சாவது இந்த சாதன காரியத்தை நாங்க நிறைவேற்றியே தீருவோம். வாத்வா குறுக்கிட்டு சொன்னாரு. நீங்க 2 பேரும் நல்லா கவனிக்கணும். நாளைக்கு நைட்டு 2 மணிக்கு உங்களுக்கு பயணம் தொடங்குது. AL 178 அப்படின்ற விமானத்துல புறப்பட போறீங்க. விடியற் கால 5 மணிக்கு ஸ்ரீநகர் போய் சேர்ந்துருவீங்க. முக்தார் வசீகரன் கிட்ட வயர்லெஸ்ல பேசிய தகவல் படி ஸ்ரீநகர் ஏர்போர்ட்ல உங்க 2 பேரும் ரிசீவ் பண்றதுக்காக ஒரு நபர் காத்துக்கிட்டு இருப்பாரு. நீங்க ஏர்போர்ட் லான்ச்ல இருக்கக்கூடிய கேஃபேட்டேரியாவுக்கு போய் காஃபி சாப்பிட்டபடி இருந்தீங்கன்னா அந்த நபரே நேரடியா வந்து உங்களை தொடர்பு கொள்வாரு. ஸ்ரீநகர்ல இருந்து லாகூருக்கு உங்களை கொண்டு போறது அந்த நபருடைய பொறுப்பு தான். எஸ் சார். இந்த பயணத்தை பொறுத்த வரைக்கும் உங்க 2 பேரோட பேரும் மாத்தப்பட்டிருக்கு. நித்திலன், உன்னோட பேர் ராஜு. அரவிந்த், உன்னோட பேர் தேவா. நீங்க மத்தவங்க கூட பேசும்போது சர்வ ஜாக்கிரதையா இந்த பெயர்களை உபயோகப்படுத்தணும். நிச்சயமா சார். இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. சொல்லுங்க சார். உங்க முகங்கள்ல எப்போதுமே ஒரு ராணுவ வீரனுக்குரிய கலை தெரியுது. இனி அது வெளியே தெரியாம பாத்துக்கணும். 2 பேரும் தலையை மொட்டாடிச்சுக்கிட்டா மட்டும் பத்தாது. ஒரு சாதாரண இளைஞனுக்குரிய உணர்ச்சிகளையும் முகத்துல காட்ட தெரிஞ்சிருக்கணும். சார், நீங்க சொன்னபடி இந்த காரியத்தை நாங்க வெற்றிகரமா முடிச்சு வைப்போம். ஒருவேளை நாங்க இந்த முயற்சியில தோல்வி அடைஞ்சிட்டோம்னா அங்கேயே எங்க உயிர்களை இழக்கிறதுக்கும் நாங்க தயங்க மாட்டோம்.
கேட்டோம். ஒருவேளை நாங்க திரும்பி வரலனா இந்த முயற்சிகளை அதோட கைவிட்டுறாதீங்க. மேற்கொண்டு வீரர்களை தயார்படுத்தி மறுபடியும் அங்க ஆட்களை அனுப்பி வைங்க. அரவிந்த் சொல்லிட்டு இருக்கும் போதே வாத்துவோட பாக்கெட்ல இருந்த செல்போன் சின்னதா சினுங்க ஆரம்பிச்சது. அதை எடுத்து காதுக்கு பொருத்தினாரு. எஸ் அப்படின்னு சொன்னாரு. மறுமுறையில குரல் கேட்க ஆரம்பிச்சது. சார், நான் பிரசன்னகுமார். சொல்லுங்க பிரசன்னகுமார், என்ன விஷயம்? சார், 5 நிமிஷத்துக்கு முன்னாடி லாகூர்ல இருந்து முக்தார் வயர்லெஸ்ல பேசினா. அதுல ஏதாவது முக்கியமான செய்தி இருக்கா பிரசன்னகுமார்? ஒரு முக்கியமான விஷயத்த உங்கள்கிட்ட சொல்ல போற வசீகரன் அப்படின்னு முக்தார் பேச்ச ஆரம்பிச்சான். ஆனா என்ன நினைச்சானோ தெரியல, சட்டுன்னு பேச்ச நிறுத்திக்கிட்டான். சார், ஏன் தெரியல? மறுபடியும் முக்தார் தொடர்பு கொள்ளவே இல்லையா? இல்ல சார். இதுக்கு வசீகரன் என்ன சொல்றான்? அவனுக்கும் ஒன்னும் புரியல. வசீகரன் தன்னோட வயர்லெஸ்ல இருந்து லாகூர்ல இருக்கக்கூடிய முக்தாரை தொடர்பு கொள்ள தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனா தொடர்பு கிடைக்கவே இல்லை. இப்ப கூட முயற்சி பண்ணிட்டே தான் சார் இருக்கான். அவனை என்கிட்ட பேச சொல்லு. சில வினாடிகளுக்கு பிறகு வசீகரன் செல்போன் லைனுக்கு வந்து குரல் கொடுத்தான். சார், என்ன வசீகரன், பிரசன்னகுமார் சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமா சார். அது சரி, முக்தார் வயர்லெஸ்ல பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு பேச்சு நிறுத்துறதுக்கு என்ன காரணம் நீ நினைக்கிற? தெரியல சார், எனக்கும் ஒரே குழப்பமா தான் இருக்கு, கூடவே பயமாவும் இருக்கு. பயப்படாத வசீகரன், முக்தாரோட வயர்லெஸ் செட் திடீர்னு பழுதுபட்டு இருக்கலாம். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு அவனே கூட உனக்கு கால் பண்ணலாம். சரிங்க சார். முக்தார் என்கிட்ட பேசினதும் நான் உங்களுக்கு கால் பண்ணி என்ன சொன்னான்ற விஷயத்த சொல்றேன். வாத்வா செல்போனை மௌனமாக்கிக்கிட்டு தான் எதிரில் உட்காந்துட்டு இருந்த சாரங்கன் கிட்டையும் ஜெகநாத் கிட்டையும் நடந்த விஷயத்த அப்படியே சொல்லவும் அவங்களுடைய முகங்கள் மாற ஆரம்பிச்சது. சாரங்கன் கேட்டாரு, இப்ப நம்ம என்ன செய்யறது? லாகூர்ல இப்ப சூழ்நிலை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்காம இந்த திட்டத்தை நம்ம அரங்கேற்றலாமா இல்ல கைவிட்டுலாமா? இதை நான் ஏன் கேட்கிறேன்னா, நித்திலனும் அரவிந்தும் லாகூர் போய் இறங்கும் போது அவங்களுக்கு அங்க எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. எதுக்கும் முக்தார் மறுபடியும் வயர்லெஸ்ல பேசட்டும், விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதன் பிறகு இவனை அனுப்புறத பத்தி முடிவு பண்ணலாம். முக்தார் கிட்ட இருந்து எந்த தகவலும் வரவே இல்லைன்னா சாரங்க இந்த கேள்வி கேட்டதும் அந்த அறையில மிகப்பெரிய மௌனம் நிலவ ஆரம்பிச்சது. அத்தியாயம் 10. மறுநாள் இரவு சுமார் மணி 11 இருக்கும். நித்திலனும் அரவிந்தும் பயணத்துக்கு தேவையான ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. வாத்வா, சாரங்கன், ஜெகநாத் 3 பேரோட முகங்களும் கவலைகளோட தெரிஞ்சது. வாத்வா அந்த மௌனத்தை கலைச்சி பேச ஆரம்பிச்சாரு. நேத்துல இருந்து லாகூர் முக்தார் கிட்ட இருந்து வயர்லெஸ் மூலமா வசீகரனுக்கு எந்த தகவலும் வந்து சேரவே இல்லை. இந்த நிலைமையில நித்திலனும் அரவிந்தனும் லாகூருக்கு பயணப்படுறது சரின்னு என் மனசுக்கு படல. முக்தார் கிட்ட இருந்து தகவல் வந்த பிறகு இந்த பயணத்தை மேற்கொண்டா நல்லதுன்னு எனக்கு தோணுது. சாரங்க குறுக்கிட்டாரு. நீங்க சொல்றது ஒரு வகையில சரிதான் மிஸ்டர் வாத்வா. ஆனா ஒரு விஷயத்த நீங்க யோசிக்கணும். பாகிஸ்தான் ராணுவத்துக்குள்ள ஊடுருவி போறதுக்கு நமக்கு கிடைச்சிருக்கிற பொன்னான வாய்ப்பு இது. முக்தார் வசீகரன் கிட்ட வயர்லெஸ்ல பேசாம இருக்கிறதுக்கு எவ்வளவோ காரணங்கள் இருக்கலாம். அந்த காரணத்துக்காக நம்ம பயணத்தை நிறுத்துறது சரியில்லைன்னு எனக்கு தோணுது. மிஸ்டர் ஜெகநாத், நீங்க என்ன சொல்றீங்க? ஜெகநாத் சில வினாடிகள் தன்னோட கண்களை மூடிட்டு பின் திறந்தாரு. மிஸ்டர் சாரங்கன், ஐ அக்ரி வித் யூ. பாகிஸ்தான் ராணுவத்துக்குள்ள ஊடுருவி அணுசக்தி நிலையங்களை ஸ்தம்பிக்க வைக்கிறதுக்கு நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு அருமையான வாய்ப்பு இது. இந்த வாய்ப்பை நம்ம நிச்சயம் பயன்படுத்திக்கணும். நித்திலனும் அரவிந்தும் இதை பத்தி என்ன சொல்றாங்கன்னு அவங்க கிட்டே கேட்டுருவோமே. நித்திலன், அரவிந்த், இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? பயண ஏற்பாடுகள்ல ரொம்ப தீவிரமா செயல்பட்டு இருந்த நித்திலனும் அரவிந்தும் சட்டன்னு நிமிர்ந்தாங்க. நித்திலன் சொன்னா, சார், நாங்க புறப்பட தயாராயிட்டோம். அங்க என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி அதை எதிர்கொண்டு ஜெயிச்சு காட்டுறோம். திட்டமிட்டபடி பயணம் பண்றதுக்கு எங்களை அனுமதிக்கணும் சார். வாத்வா ஜெகநாத்தை பார்க்க, ஜெகநாத் சாரங்கனை பார்த்துட்டு பின் நித்திலனையும் அரவிந்தையும் ஏறிட்டு பார்த்தாரு. எது நடந்தாலும் அது நல்லபடியாவே நடக்கட்டும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். போயிட்டு வாங்க. நம்ம பாரத அன்னை நிச்சயம் உங்களுக்கு துணையா இருப்பா. அரவிந்த், நித்திலன் 2 பேருமே அட்டென்ஷனுக்கு வந்து அவங்க நெற்றிகளுக்கு கையில கொண்டு போய் ஜெய்ஹிந்த்னு சொல்லி சல்யூட் பண்ணினாங்க. அத்தியாயம் 11. சரியா நள்ளிரவு 2 மணி இருக்கும். AL 178 ஸ்ரீநகர் போகக்கூடிய அந்த விமானத்துல குறைவான பயணிகள் இருக்க அந்த விமானம் வானத்துல எம்பி பறக்க ஆரம்பிச்சது. பயணிகளோட பயணிகளா நித்திலனும் அரவிந்தும் உட்காந்து இருந்தாங்க. மத்தவங்க யாருக்கும் அடையாளம் சட்டுன்னு தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காகவே 2 பேருமே மொட்டை அடிச்சிருந்தாங்க. விமானம் நல்ல உயரத்துக்கு வந்து சகவாசமா பறக்க ஆரம்பிச்சதும் 2 பேரும் தனிஞ்ச குரல்ல பேசிக்க ஆரம்பிச்சாங்க. அரவிந்த், சொல்லு, திட்டமிட்டபடி நம்ம லாகூர் போய் சேருவோமா? அதுல உனக்கு என்ன சந்தேகம் நித்திலன்? ஸ்ரீநகர் ஏர்போர்ட்ல நம்மள ரிசீவ் பண்றதுக்காக முக்தார் அனுப்பி வச்ச ஆள் வந்து சேரணும் இல்லையா? ஒருவேளை அந்த ஆள் வரலனா, அப்படியும் வரலனா சென்னைக்கு மறுபடியும் திரும்பி வந்துட வேண்டியதுதான். நித்திலன், எனக்கு என்னவோ நம்ம திரும்பி வர வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு தோணுது. நிச்சயமா நம்ம லாகூருக்கு போக தான் போறோம். அவங்க 2 பேரும் தனிஞ்ச குரல்ல பேசிட்டு இருக்கவும் ஒரு விமான பணிப்பெண் குறுக்க வந்து ஆங்கிலத்துல குரல் கொடுக்க ஆரம்பிச்சா. சூடா ஏதாவது குடிக்கிறீங்களா? வேண்டாம். எனி லிக்கர்ஸ்? வேண்டாம். விமான பணிப்பெண் சிரிச்சிட்டு அங்க இருந்து போகவும் நித்திலனும் அரவிந்தும் மறுபடியும் பேச்ச தொடர்ந்தாங்க. எனக்குள்ள ஒரு சந்தேகம் இருக்கு அரவிந்த். என்ன? இந்த விமானத்துக்குள்ள இருக்கிற பயணிகள்ல யாராவது ஒருத்தர் கூட அந்த நபரா இருக்கலாம் இல்லையா? இருக்கலாம் தான், அதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனா என் மனசுக்கு என்ன தோணுதுன்னா, ராணுவ கண்டோன்மெண்ட்ல உருவான இந்த திட்டம் வெளியே கசியறதுக்கு வாய்ப்பே இல்லை. அது மட்டும் இல்ல அரவிந்த், அந்த டீ கடை நாயர் வசீகரன் இருக்கான்ல, அவன் காட்டக்கூடிய விசுவாசத்திலையும் எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்ல. மனசு போட்டு ஆழ்த்திக்காத நித்திலன், முதல்ல தூங்கு. நாம ஸ்ரீநகர் போய் சேர்ந்ததும் அந்த நபர் வராரா இல்லையான்றத பார்த்துட்டு பிறகு பேசிக்கலாம்.
தலைக்கு மேல இந்த ரூஃப் லைட்டை அணைச்சிட்டு அரவிந்த் புஷ்பாக் இருக்கையை தளர்த்திக்கிட்டு முகத்தை கையிலால மூடியபடி தூங்க ஆரம்பிச்சான். நித்திலனுக்கு தூக்கமே வரல. ஸ்ரீநகர் ஏர்போர்ட்ல நாளைக்கு என்ன நடக்க போகுது? முக்தா சொல்லி இருக்கிறபடி ஆள் வருவானா? வந்தாலும் அவனை நம்பி லாகூருக்கு போறது புத்திசாலித்தனமா? நித்திலன் மனசுல பல கேள்விகள் அடுக்கடுக்கா உருவாகிக்கிட்டே இருந்துச்சு. அந்த இருட்டுல விமானம் காத்த கிழிச்சபடி வேகமா பறந்துட்டு இருந்தது. அத்தியாயம் 12. ஸ்ரீநகர் ஏர்போர்ட் பனியோட ஈரத்தோட விடிஞ்சிட்டு இருக்கவும் காலை 6 மணிக்கெல்லாம் பயணிகளா விமானத்தை விட்டு கீழே இறங்கி லான்ச்சை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாங்க நித்திலனும் அரவிந்தும். ஏர்போர்ட் ரொம்ப சின்னதா தான் இருந்துச்சு. அந்த ஏர்போர்ட்டை பாக்குறதுக்கு ஏதோ லோக்கல் ரயில்வே ஸ்டேஷனை பாக்குற மாதிரியான உணர்வு ஏற்பட்டுச்சு. லான்ச்ல டூரிஸ்ட் கும்பல் ஒண்ணு அடுத்து வரப்போற பிளைட்டுக்காக காத்துட்டு இருந்தாங்க. நித்திலனும் அரவிந்தும் நிதானமா நடையில லான்ச்சுக்குள்ள நுழைஞ்சாங்க. லான்ச்சுக்குள்ள கேஃபடேரியாவை தேடினாங்க. கண்டும் பிடிச்சாங்க. கேஃபடேரியாவுக்கு போய் அட்டை மேல காஃபி வாங்கிட்டு உதட்டுக்கு கொடுத்தபடி சுற்றுமுற்றும் பார்வையை அலைய விட்டாங்க. கனமான கம்பளி கோட்டோட பயணிகள் ரிசப்ஷன் கவுண்டர் பக்கம் கும்பலா தெரிஞ்சாங்க. நித்திலன், சொல்லு அரவிந்த், இந்த காஃபியை மிஞ்சு போனா 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம குடிக்கலாம். அதன் பிறகு இங்க நிறைய நேரத்துக்கு நம்மளால இருக்க முடியாது. ஏர்போர்ட் போலீஸுக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா நம்மளை கூப்பிட்டு வச்சு நிச்சயம் கொடைய ஆரம்பிச்சிருவாங்க. அரவிந்த் சொல்லிட்டு இருக்கும் போது அந்த பிரச்சனை ஆரம்பமாகி இருந்துச்சு. நித்திலன், அங்க கொஞ்சம் பாரு. ஒரு போலீஸ் அதிகாரி சந்தேக பார்வையோட நம்ம பார்த்தபடியே வர ஆரம்பிச்சிருக்காரு. பேசாம நம்ம 2 பேரும் இங்க இருந்து மெல்லமா நழுவிடலாமா? இல்ல வேண்டாம், சந்தேகம் அதிகமாயிடும். நம்ம 2 பேரும் இயல்பா பேசிட்டு இருப்போம். அவர் ஏதாவது கேள்வி கேட்டாருன்னா ஒண்ணு நீ பதில் சொல்லு, இல்லைன்னா நான் பதில் சொல்றேன். அது குழப்பத்தை தவிர்க்கிறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். அரவிந்த் சொல்லிட்டு இருக்கும் போதே நீல நிற கம்பளியால யூனிஃபார்ம் போட்ட அந்த அதிகாரி பக்கத்துல வந்து நின்னாரு. கேள்வியும் கேட்க ஆரம்பிச்சாரு. நீங்க வந்து விமான டிக்கெட்டை காட்டுங்க பார்க்கலாம். 2 பேரும் எடுத்து காட்டினாங்க. உங்க பேர்லாம் என்ன? ராஜு அப்படின்னு நித்திலன் சொல்லவும் என் பெயர் தேவா, அரவிந்த் பதில் சொன்னா. அந்த அதிகாரி சுற்றுமுற்றும் பார்த்துட்டு குரலை தாழ்த்தி பேச ஆரம்பிச்சாரு. நீங்க 2 பேரும் வசீகரா அனுப்பிய ஆட்கள் தானே அப்படின்னு அந்த அதிகாரி கேட்கவும், ஆமா, உங்களை சந்திக்க வேண்டிய நபர் நான் தான். நித்திலனும் அரவிந்தனும் அந்த அதிகாரி வியப்பா பார்த்தாங்க. சார், அவர் சிரிச்சாரு. வியப்பா இருக்கா? நான் இந்த ஏர்போர்ட்டுக்கு போலீஸ் அதிகாரி தான். ஆனா அது பெயரளவுக்கு தான். உங்களை மாதிரி தான் நானும். எனக்கு இந்தியாவை சுத்தமா பிடிக்காது. நித்திலன் முகத்துல போலியான சந்தோஷத்தை காட்டினா. சார், உங்களோட இப்படி ஒரு சந்திப்பு நிகழ்வுன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. காரணம், முக்தார் கிட்ட இருந்து கடந்த 2 நாட்கள எந்த தகவலுமே இல்ல. அதனால நாங்க கொஞ்சம் பயந்துட்டோம். முக்தார் வயர்லெஸ்ல தொடர்பு கொள்ள முடியாம போனதுக்கு காரணம் வயர்லெஸ் செட் பழுதாயிருச்சு. அதனாலதான் அன்னைக்கு மேற்கொண்டு வசீகரன் கூட பேச முடியல. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், முக்தார் உங்களுக்காக லாகூர்ல ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருக்காரு. கேட்கவே சந்தோஷமா இருக்கு சார். பை த பை, நாங்க இங்க இருந்து லாகூருக்கு எப்படி போக போறோம்? இதை கேட்டதும் அந்த அதிகாரி சிரிக்க ஆரம்பிச்சாரு. அதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் நான் ஏற்கனவே செஞ்சு முடிச்சிட்டேன். ஏர்போர்ட்டுக்கு வெளியே உங்களுக்காக ஒரு டாடா சுமோ காத்துட்டு இருக்கு. போய் அதுல ஏறிக்கோங்க. நீங்க ஏறி உட்கார்ந்ததுமே அந்த சுமோ இங்க இருந்து புறப்படும். டிரைவர் கிட்ட எதுவுமே பேசாதீங்க. 2 மணி நேரம் பயணத்துக்கு பிறகு வண்டி இந்தியா பாகிஸ்தான் எல்லைக்கு உட்பட்ட பகுதியில போய் நிற்கும். அங்க 2 பேரும் உங்களுக்கு காத்திருந்து உங்களை கூட்டிட்டு போவாங்க. ஆமா, அவங்க 2 பேரும் யாரு அப்படின்னு கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்னோட வேலை உங்களை இந்த ஸ்ரீநகர் ஏர்போர்ட்ல ரிசீவ் பண்ணணும், டாடா சுமோல அனுப்பி வைக்கணும். அது மட்டும் தான். புறப்படுறீங்களா? இதோ நாங்க கிளம்பிட்டோம். கைகள் இருந்த காஃபி நிரம்பி அட்டை டம்ளர்களை ஃபேஸ் பில்ல தூக்கி எறிஞ்சிட்டு லக்கேஜ்களை தூக்கிக்கிட்டு ஏர்போர்ட்டோட எக்ஸிட் வழியா வெளியே வந்தாங்க நித்திலனும் அரவிந்தும். வெளியே வந்தவங்க வேகமா நடக்கவும் ஆரம்பிச்சாங்க. 2 நிமிஷம் நட ஏர்போர்ட்டுக்கு வெளியில ஒரு மரத்தடியில ரத்த நிறத்துல ஒரு டாடா சுமோ ஒண்ணு சாதுவா நின்றுட்டு இருந்துச்சு. 2 பேரும் டாடா சுமோ நோக்கி நெருங்கி போக அந்த வண்டியோட டிரைவர் ஸ்தானத்தை பார்த்தாங்க. நேபாளி ஒருத்தன் சீட் பிடிச்சபடி உட்காந்துட்டு இருந்தான். அவங்கள பார்த்ததும் கேட்டான், ராஜு, தேவா கரெக்டா? ஆமா, ஏறுங்க. என்ன எந்த கேள்வியும் கேட்காம பயணம் செய்யுங்க. பயணம் செய்யும் போது நீங்களும் பேசிக்க கூடாது. ஒருவேளை நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் நீங்க மீறிட்டீங்கன்னா அந்த நிமிஷமே வண்டியை ரோட்டோரமா ஓரம் கட்டிட்டு நான் பாட்டுக்கு இறங்கி போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னவன் இக்னிஷன் உசுப்பி வண்டியை ஸ்டார்ட் பண்ணா. அந்த டிரைவர் இவ்வளவு தூரம் சொன்ன பிறகு பேசுறதுன்றது சரியா இருக்காதுன்னு அரவிந்தும் நித்திலனும் எதுவுமே பேசாம சுமோக்குள்ள அமைதியா உட்காந்து இருந்தாங்க. அந்த சுமோ எடுத்த எடுப்புலயே படு வேகமா அங்கிருந்து சீரிட்டு கிளம்ப ஆரம்பிச்சது. அத்தியாயம் 13. அந்த டாடா சுமோ 2 மணி நேரம் படு வேகமா பயணம் செஞ்சது. ஒரு மலை பள்ளத்தாக்கனுடைய வால் பகுதிக்கு போனதும் அந்த வண்டி ஓரமா உதவி நின்னுச்சு. நேபாளி டிரைவர் குரல் கொடுத்தான், இடம் வந்துருச்சு, இறங்குங்க. நித்திலனும் அரவிந்தும் அவங்க லக்கேஜ் எடுத்துக்கிட்டு கீழே இறங்கினாங்க. சுத்தம் முத்தும் பார்த்தாங்க. அதுக்குள்ள அந்த டாடா சுமோ வந்த வழியிலேயே புழுதியை கிளப்பிக்கிட்டு படு வேகமா கிளம்பி போயிருச்சு. சுற்றிலும் மடிப்பா மலைகள், பச்சையும் குறைந்த இலைகளோட மரங்கள், அங்கிருந்த பாறைகளுக்கு இடுக்கல எட்டி பார்க்கக்கூடிய குற்றுச்செடிகள், எல்லா பக்கத்துல இருந்தும் கனமான ஒரு நிசப்தம். நித்திலனும் அரவிந்தும் திகைச்சப்படி நின்றுட்டு இருக்கும் போதே அங்கிருந்த ஒரு பெரிய பாறைக்கு பின்னாடி இருந்து 2 பேர் எந்திர துப்பாக்கிகளோட வெளிப்பட்டாங்க. துப்பாக்கிகளை தயாரில வச்சுக்கிட்டு
பக்கத்துல வந்தாங்க. லக்கேஜ்ல திறந்து காட்டுங்க. திறந்து காட்டினாங்க. உங்க 2 பேர்ல யார் ராஜு யார் தேவா? நான் ராஜு நான் தேவா. 2 பேரும் தனித்தனியா சொன்னாங்க. 2 பேரும் எங்களுக்கு முன்னாடி நடக்க ஆரம்பிங்க, எங்களை திரும்பி பார்க்கவே கூடாது, எங்க கூட பேசக்கூடாது. நித்திலனும் அரவிந்தும் பலமா தலையாட்டிட்டு லக்கேஜ்ல தூக்கிக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சாங்க. அந்த பாதை ரொம்பவே கரடு முரடா இருந்துச்சு. 15 நிமிஷம் பயணத்துக்கு பிறகு அந்த பாதை ஒரு பெரிய பாறைக்கு முன்னாடி போய் முடிஞ்சது. அதுக்கு மேல போகிறதுக்கான வழி அங்க இல்ல. 2 பேரும் ஒருத்தர் பார்த்து விழிக்க ஆரம்பிச்சாங்க. எந்திர துப்பாக்கியோட இருந்த அந்த பேர் வழிகள் முன்னாடி வந்து பாறையோட அடிபாகத்துக்கு போய் அங்கிருந்த செடி கொடிகளை பரபரன்னு விளக்க ஆரம்பிச்சாங்க. பூமியோட பதிஞ்ச மாதிரி ஒரு மேன் ஹோல் சதுர இரும்பு தகடு ஒண்ணு மூடப்பட்டு தெரிஞ்சது. இரும்பு தகட்டை 2 பேரும் சிரமப்பட்டு உயர்த்த அங்க ஒரு வழி உற்பத்தியாச்சு. நித்திலனும் அரவிந்தும் ஒருத்தர் வியப்பா பாத்துக்க ஆரம்பிச்சாங்க. முதல்ல ஒருத்தன் துப்பாக்கியோட கீழே இறங்கவும் வெளியே நின்றுட்டு இருந்த இன்னொருத்தன் நித்திலனையும் அரவிந்தையும் பார்த்து தலையசிச்சான். வாங்க 2 பேரும் வந்து இறங்குங்க, உங்களுக்கு பின்னாடிதான் நான் வருவேன். இது ஒரு சுரங்க பாதை, நடக்க கஷ்டமா தான் இருக்கும். கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் பாதை அரை மணி நேரமா தான் ஆகும். இந்த சுரங்க பாதையோட மறுபக்கம் பாகிஸ்தானோட எல்லை. அந்த எல்லைக்குள்ள போயிட்டோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நித்திலனும் அரவிந்தும் அந்த சுரங்க பாதைக்குள்ள இறங்கினாங்க. அந்த இருட்டுல அவங்க இறங்கி வந்த படிகள் வழுக்கிற மாதிரியா இருந்துச்சு. சிரமப்பட்டுதான் 2 பேரும் இறங்கி வந்தாங்க. சில படிகளுக்கு பிறகு சமதள தரையை அடைஞ்சிருந்தாங்க. சில அடி தூரம் நடந்து போகவும் எங்கிருந்தோ கசிஞ்சு வந்த வெளிச்சம் கரடு முரடா ஒரு ஒற்றையடி பாதையை காட்ட ஆரம்பிச்சது. அதன் வழியே கவனமா நடக்க ஆரம்பிச்சாங்க. உள்ள போக போக சுவாசிக்க கொஞ்சம் சிரமமா இருந்துச்சு. உடம்பு உஷ்ணத்துல வியர்த்து கூட்டுச்சு. சரியா 40 நிமிஷம் நட சுரங்க பாதை ஒரு முடிவுக்கு வந்தது. ஒரு பெரிய பாறைக்கு கீழே இருந்து மறுபடியும் அவங்க வெளிப்பட்டாங்க. வெளியே பளிச்சுன்னு வெயில காஞ்சிக்கிட்டு இருக்க அந்த இடத்துல இங்க ஒண்ணும் அங்க ஒண்ணுமா பாகிஸ்தானிய ராணுவ முகாம்கள் ராட்சச கேன்வாஸ் படுதாக்களால நிர்மாணிக்கப்பட்டு இருந்துச்சு. எந்திர துப்பாக்கி பேர் வழி சொன்னா, இப்ப நாம இருக்கிறது நம்ம நாட்டோட எல்லை, அதாவது பாகிஸ்தானோட எல்லை. போய் அந்த ஜீப்ல ஏறுங்க. ஒரு அரை மணி நேரம் பயணத்துக்கு பிறகு முக்தாரை நீங்க சந்திச்சு பேசலாம். நித்திலனும் அரவிந்தும் கொஞ்சம் தூரத்துல இருந்த ஒரு பழைய ஜீப்பை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாங்க. அத்தியாயம் 14. அரை மணி நேரம் பயணத்துக்கு பிறகு கூட வந்த நபர், இதுதான் முக்தாரோடைய அறை, உள்ள போங்க அப்படின்னு ஒரு பெரிய டென்ட்டை காட்டிட்டு அவங்க அங்கிருந்து நகர்ந்து போகவும் நித்திலனும் அரவிந்தும் தயக்க நடையோட உள்ள போனாங்க. டென்ட் நேர்த்தியா ஒரு ஆடம்பரமான ஹோட்டல் மாதிரி காட்சி கொடுத்துச்சு. அறையோட மையத்துல சோஃபா 6 உயரத்துல முக்தார் புகைப்பிடிச்சபடி உட்காந்து இருந்தான். டிவியில போர் பற்றி ஒரு படம் ஓடிட்டு இருந்துச்சு. அவனுடைய பார்வை முழுசா அதுலதான் ஒட்டி இருந்தது. முக்தாருக்கு 35 வயசு இருக்கலாம். பிடரி வழிய முடி இருந்துச்சு. மோவாயில ரோமம். கண்கள்ல இளம் பச்சை நிறத்துல குளிர் கண்ணாடி போட்டிருந்தான். நித்திலன் அரவிந்த் 2 பேரையும் பார்வையில வாங்கினதுமே டிவில ஓடிட்டு இருந்த படத்தை ரிமோட் கண்ட்ரோல் உதவியால அணைச்சிட்டு திரும்பி பார்த்து புன்னகைச்சான். வெல்கம் ராஜு, வெல்கம் தேவா, பயணம் எப்படி இருந்துச்சு? வழியில எந்த பிரச்சனையும் இல்லையே? இல்ல சார், இல்ல நல்லபடியா தான் இருந்துச்சு. உங்கள யார் ராஜு? நான் தான் ராஜு அப்படி நித்திலன் சொல்லவும், இந்தியாவில பிறந்து வளர்ந்த நீங்க இந்தியா வெறுக்கிறதுக்கு என்ன காரணம்? அரசியல்வாதிகள் மக்களுக்கு உழைக்காம நாட்டை சுரண்டிட்டு இருக்காங்க. இந்திய இளைஞர்கள் எப்பவும் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்தியா மேல கோபம் வர்றதுக்கு இது மட்டும் தான் காரணமா அப்படின்னு சந்தேகமா ஒரு கேள்வியை முக்தார் கேட்கவும், இல்ல சார், இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்குது அரவிந்த் குறுக்கிட்டு சொன்னா. என்ன பொறுத்த வரைக்கும் இந்தியா இப்போ அணுகுண்டு சோதனை செஞ்சது தேவையில்லாத ஒரு விஷயம்னு தோணுச்சு. ஏன்னா வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய உலக நாடுகள்ல இந்தியாவுக்கு நிச்சயம் ஒரு இடம் உண்டு. எல்லா நாடுகள்லயும் கடன் வாங்கியிருக்கு இந்தியா. அதுக்கான வட்டியை திருப்பி செலுத்தவே திணறிட்டு இருக்கோம். இந்த வேலையில வேண்டாத செயலா அணுகுண்டு சோதனை நடத்தினா பொருளாதார தடைன்னு ஒரு பெரிய சிக்கலை எதிர்கொள்ள வேண்டியதா இருக்கும். எனக்கு என்னவோ இந்த அணுகுண்டு சோதனைன்றது வம்ப விலை கொடுத்து வாங்குற மாதிரி தோணுது. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆக்கப்பணிகளை கவனிக்கிறத விட்டுட்டு அணுகுண்டு வெடிச்சு வருங்கால இந்தியாவுக்கு பெரிய அழிவை உள்ளாக்கிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்டதும் முக்தார் சத்தமா சிரிக்க ஆரம்பிச்சான். அணுகுண்டு வெடிக்கிறது தேச பாதுகாப்புக்கு நல்லது தானே அப்படின்னு பார்த்தா உலகத்துல உள்ள 500க்கும் மேற்பட்ட நாடுகள்ல அணுகுண்டுகளை வெடிச்சு காட்டியிருக்கணும். ஏன் காட்டல? முக்தார் எழுந்து மெல்ல நட போட்டபடியே 2 பேரையும் கூர்மையா பார்த்தான். இந்தியா மேல படுகோபமாவும் வெறுப்பாவும் இருக்கிற உங்களை ஏன் இங்க வர வச்சது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது சார். இந்தியா ஒரு மிகப்பெரிய கலவர நாடாக மாற்றக்கூடிய திட்டம் ஒண்ணு என்கிட்ட இருக்கு. மக்கள் தினம் தினம் நூற்றுக்கணக்கில் சாகணும். இந்தியாவில எந்த ஒரு குடிமகனும் நிம்மதியாவே சாப்பிடக்கூடாது, நிம்மதியா தூங்கக்கூடாது. அதுக்கான திட்டத்தை உங்களை மாதிரி படிச்ச வேலை இல்லாத இளைஞர்கள் மூலியமா தான் செயல்படுத்த முடியும். என்கிட்ட ட்ரைனிங் கத்துக்கிட்ட தீவிரவாதிகளை இந்தியாவுக்குள்ள ஊடுருவதற்கு என்னால அனுப்பி வைக்க முடியாது. காரணம், அவங்க எந்த உருவத்துல போனாலும் சரி இந்திய ராணுவமும் போலீஸும் அவங்கள சுலபமா கண்டுபிடிச்சிருவாங்க. பிறப்பாலையும் தோற்றத்தாலையும் இந்தியர்களா இருக்கக்கூட உங்களை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. திட்டத்தை பத்தி விரிவா லாகூர்ல போய் பேசிக்கலாம். இப்போ பயண களைப்பு இருக்கும். கீழே குளிச்சுட்டு சாயந்தரம் வரைக்கும் நல்லா ஓய்வு எடுத்துக்கோங்க. சாயந்தரம் 7 மணிக்கு லாகூர் புறப்பட்டு போக வேண்டியதா இருக்கும். முக்தார் பேசிக்கிட்டே போக இத பொறுமையா நித்திலனும் அரவிந்தும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்குள்ள காட்டுத்தீ மாதிரி ஆவேசம் பரவ தொடங்கி இருந்துச்சு. அடப்பாவி, அமைதி பூங்கவா இருக்கக்கூடிய இந்தியா மேல உனக்கு என்னடா இவ்வளவு கோபம் அப்படின்னு சத்தமா அவன்
சட்டை பிடிச்சி கேட்கணும்னு தோணுச்சு. ஆனா அவங்களுக்கு உண்டான பொறுப்பு அதை செய்ய விடாம தடுத்துருச்சு. அத்தியாயம் 15. சென்னை பரங்கிமலை கண்டோன்மெண்ட். வாத்வா ஜெகநாத்துக்கு முன்பு உட்காந்துட்டு இருந்தாரு. மிஸ்டர் வாத்வா, இன்னைக்கு ஏதாவது செய்திகள் உண்டா? உண்டு சார். நித்திலனும் அரவிந்தும் லாகூர் போய் சேர்ந்து இன்னைக்கு 17வது நாள். இந்தியாக்குள்ள நாசக்காரங்களை எப்படி நிகழ்த்தி நாட்டை எப்படி பாழ்படுத்தணும் அப்படின்றத சின்சியரா முக்தார் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கானா. அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கூட முக்தார் டீ கடை வசீகரனுக்கு வயர்லெஸ் மூலமா தகவல் சொல்லியிருக்கான். நித்திலன் மேலேயும் அரவிந்த் மேலேயும் முக்தாருக்கு எந்த சந்தேகமும் வந்துடல. இது வரைக்கும் எந்த சந்தேகமும் வரல சார். எல்லாமே நல்லபடியாக தான் போய்கிட்டு இருக்கு. அங்க இருக்கக்கூடிய சூழல்ல நித்திலனும் அரவிந்தும் நம்மளுடைய திட்டத்தை வெற்றிகரமா நிறைவேற்றிட்டு வருவாங்களா? ரெண்டு பேருமே நல்ல திறமசாலிகள். நிச்சயம் பாகிஸ்தானுடைய அணுசக்தி நிலையங்களை முடமாக்கிட்டு தான் அங்கிருந்து திரும்பி வருவாங்க. அவங்க இந்தியா வரும்போது காரியம் அங்க கனக்கச்சிதமா முடிஞ்சிருக்கும். பார்க்கலாம். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கடவுள் அவங்க பக்கம் இருந்தாருன்னா ரொம்பவே சந்தோஷம். ஜெகநாத் சொல்லிட்டு இருக்கும் போதே மேஜிக்கு மேல இந்த டெலிபோன் சத்தம் போட ஆரம்பிச்சது. ஜெகநாத் ரிசீவர் எடுத்து காது கொடுத்தாரு. ஹலோ மிஸ்டர் ஜெகநாத், நான் சாரங்கன் பேசுறேன். நித்திலன் அரவிந்த் இருந்து ஏதாவது தகவல் வந்து சேர்ந்துச்சா? நானும் மிஸ்டர் வாத்வாவும் அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். மிஸ்டர் ஜெகநாத், சர்வதேச உளவுத்துறை மூலமா 10 நிமிஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு செய்தி கிடைச்சது. செய்தியா? என்ன செய்தி? அந்த செய்தி நிச்சயம் உங்களுக்கு கவலையை கொடுக்கும். பாகிஸ்தான்ல இனி வரப்போற 6 மாசத்துக்கு ஏராளமான அணு ஆயுதங்களை தயாரிக்கிறதாகவும் போர் உருவாச்சுன்னா அதை பெரிய அளவு பயன்படுத்த போறதாகவும் அந்த செய்தி வந்திருக்கு. இந்த செய்தி மூலமா இந்தியாவோட பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கு. நித்திலன் அரவிந்த் ரெண்டு பேரும் அந்த ஆன்டி சைக்ளோட்ரான் டிவைஸை பாகிஸ்தானுடைய அணு நிலையத்துக்குள்ள வச்சுட்டு வர வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டிவைஸை அங்க பொருத்திட்டாங்கன்னா போதும், நாம இங்க நிம்மதி பெருமூச்சை விடலாம். கவலையே வேண்டாம் மிஸ்டர் சாரங்கன். நம்ம பசங்க சர்வன் நிச்சயமா காரியத்தை வெற்றிகரமா முடிச்சுட்டு தான் திரும்பி வருவாங்க. அந்த வெற்றி செய்திக்காக தான் சார் நான் ஒவ்வொரு வினாடியும் காத்துக்கிட்டு இருக்கேன். அத்தியாயம் 16. லாகூர். இந்தியா பாகிஸ்தானுடைய பார்டர் மேப்பை வச்சுக்கிட்டு முக்தார் ரொம்ப தீவிரமா ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு இருக்க அவனுக்கு முன்னாடி வந்து நின்னாங்க நித்திலனும் அரவிந்தும். என்ன, லாகூருக்கு வந்து 3 வார காலமாவது. இனி ஒரு 10-15 நாள் தான் இங்க இருப்போம். அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு திரும்பிடுவோம். அதுக்குள்ள எப்படியாவது ஊரை சுத்தி பார்த்துடணும்னு ஒரு ஆசை. அப்படியே ஒரு சினிமா போகவும் ஆசையா இருக்கு. முக்தார் தாடியை சொரிஞ்சபடியே அவனை ஏறிட்டு பார்த்தான். போன வாரம் தானே ஒரு நாள் முழுக்க லாகூரை சுத்தி பார்த்துட்டு வந்தீங்க. அன்னைக்கு மழை பெஞ்சதால சரியா பார்க்க முடியல. சரி, இப்போ சாயந்தரம் மணி 4 ஆகுது. வெளியே போனீங்கன்னா எப்ப திரும்பி வருவீங்க? ராத்திரி 10 மணிக்கு திரும்பி வந்துடுறோம். சரி, போயிட்டு வாங்க. உங்க பைக் எடுத்துக்கிட்டுமா? சரி, எடுத்துக்கோங்க. நித்திலனும் அரவிந்தும் வெளியே வந்தாங்க. வாசல்ல காத்துட்டு இருந்த பைக்கில் தொத்திக்கிட்டு இந்த பேரும் புறப்பட்டாங்க. அந்த 4 மணி சாயந்தர வெயில் லாகூரை பளிச்சுன்னு காட்டிக்கிட்டு இருந்துச்சு. நித்திலன் வண்டியை ஓட்டவும் பில்லியன்ல ஏறி தோத்துக்கிட்டான் அரவிந்த் கேட்டான், இப்படி நம்ம புறப்பட்டதுல முக்தாருக்கு ஏதாவது சந்தேகம் வந்திருக்குமா? எனக்கு அப்படி தோணல. சந்தேகம் வரும்படியா இது வரைக்கும் நம்ம ஒரு முறை கூட நடந்துக்கவே இல்லை. மூச்சுக்கு 300 தடவை இந்தியாவை நம்ம திட்டிக்கிட்டே இருக்கோம். முக்தாருக்கு நம்ம பேர்ல சந்தேகம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. சரி, இன்னைக்காவது அந்த நியூக்ளியர் ஸ்டேஷனோட எல்லைக்குள்ள புகுந்து அந்த டிவைஸை வச்சிடணும். போன வாரம் போனப்போ வாய்ப்பை நம்ம தவற விட்டுட்டோம். என்ன பண்றது அரவிந்த்? போன வாரம் மழை வந்து காரியத்தை கெடுத்துருச்சு. இல்லைன்னா அன்னைக்கு நம்ம காரியத்தை ஈஸியா முடிச்சிருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு நிச்சயம் அந்த காரியத்தை நம்ம முடிச்சிடலாம். பைக் லாகூரோட பிரதான சாலையில 10 நிமிஷம் நேரம் பயணிச்சது. சிட்டியோட அவுட்டரை தொட்டு அதன் பிறகு பைக் சீறி பாய ஆரம்பிச்சது. ரோட்டோரத்துல இருந்த 1 கிலோமீட்டருக்கள் நியூக்ளியர் ஸ்டேஷன், இன்னும் 26 கிலோமீட்டர் அப்படின்னு வழிகாட்டிட்டு இருந்துச்சு. பைக் பறந்துட்டு இருந்தது. சரியா 20 நிமிஷம் நியூக்ளியர் ஸ்டேஷனோட எல்லைக்குள்ள வந்து சேர்ந்துட்டாங்க. சுத்திலும் கம்பி வேலி. நியூக்ளியர் ஸ்டேஷனுடைய முன்பகுதியில மட்டும் சென்ட்ரியோட நடமாட்டம் தெரிஞ்சது. பின்பக்க எல்லையில ஒரு பாலைவன வெறுமை மட்டும் தான் இருந்துச்சு. தூரத்துல அணு உலையினுடைய நீளமான கான்கிரீட் மூக்கும் தெரிஞ்சது. பைக்கை நிறுத்திட்டு 2 பேரும் மெல்ல இறங்கி சுத்தமுத்தம் பார்த்தாங்க. யாருமே பார்வைக்கு சிக்காம போகவும் அரவிந்த் நித்திலனுக்கு சைகை காட்டவும் அவனுக்கு முன்னாடி இருந்த இரும்பு வேலிக்குள்ள தன்னுடைய பூட்ஸ் கால பதிச்சு லாவகமா ஏறி உள்ள மண்டி கடந்த குற்றுச்செடிகளுக்கு இடையில குதிச்சான். அப்படியே குதிக்கால் போட்டு உட்கார்ந்துகிட்டான். தன்னுடைய ஷூக்களை கழட்டி சோல் பாகத்தை திருப்பி உள்ள இருந்து அந்த டிவைஸ் எடுக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தான். அரவிந்த் குரல் கொடுத்தான், நித்திலன் சீக்கிரம். நித்திலன் பரபரன்னு செயல்பட்டு இருக்கும் போதே பின்னாடி அந்த காடு சத்தங்கள் கேட்க ஆரம்பிச்சது. நித்திலன் திடுக்கிட்டு போய் திரும்பி பார்த்தான். நீட்டிய துப்பாக்கிகளோட 4-5 சென்ட்ரி வேகமா ஓடி வந்துகிட்டு இருந்தாங்க. பூட்ஸோட சோல் பகுதியை வேகமா பிரிச்சு டிவைஸ் எடுக்க முயற்சி பண்றதுக்கு முன்னாடி அதுல 2 பேர் நித்திலன் கிட்ட ஓடியே வந்துட்டாங்க. மேலும் 3 பேர் வேலிக்கு அந்த பக்கம் இருந்த அரவிந்த துரத்திக்கிட்டு இருந்தாங்க. அரவிந்த துரத்தினவங்க அவன் மேல பாஞ்சு பிடிச்சு அவனை அமுக்கிட்டாங்க. வேலிக்குள்ள இருந்த நித்திலனும் அவங்க கையில பலமா சிக்கிட்டான். ஹிந்தியில கெட்ட வார்த்தைகளை சொல்லி திட்டுக்கிட்டு துப்பாக்கியோட பின்பக்கத்தை திருப்பி 2 பேரோட முகத்திலையும் மார்பிளையும் பலமா அடிக்க ஆரம்பிச்சாங்க. அடிச்ச வேகத்துல 2 பேருமே ரத்தத்துல நனைய ஆரம்பிச்சாங்க. அத்தியாயம் 17. வீட்டு வாசல்ல வேன் வந்து நிக்கவும்
வந்ததும் சத்தம் கேட்டு எட்டி பார்த்த முக்தார் சட்டன முகம் மாறினா. ஏன்னா வந்தவன் நியூக்ளியர் ஸ்டேஷனுடைய செக்யூரிட்டி போர்ஸ் வேன். கை விலங்குகளால பிணைக்கப்பட்டு நித்திலனையும் அரவிந்தையும் தள்ளிக்கிட்டு செக்யூரிட்டி ஆபீசர் சல்மான் உள்ள வந்துகிட்டு இருந்தாரு. முக்தார் அதிர்ந்து போய் பார்த்துக்கிட்டு இருக்கவும் சல்மான் கோபத்துல வெடிக்க ஆரம்பிச்சான். முக்தார், இந்த 2 இந்திய இளைஞர்களும் உன் வீட்டுல தான் தங்கி இருக்காங்களாமே, உண்மையா? ஆமா. யார் இவங்க? உளவுத்துறை பிரிவுல இருக்கக்கூடிய எனக்காக இந்தியாவில இருந்து அனுப்பப்பட்டவங்க. இந்தியாவில அமைதி கெட்டு போகிறதுக்காக, இனக்கலவரங்களை தூண்டுறதுக்காக நான் போட்டிருக்க திட்டங்களை செயல்படுத்த போறவங்க. முக்தார் சொன்னதை கேட்டதும் சல்மான் சிரிச்சான். இவங்களை யார் அனுப்பி வச்சாங்க? சென்னையில என்னோட நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒருத்தர் இந்த 2 பேரையும் என்கிட்ட அனுப்பி வச்சாங்க. ஏன், இவங்க என்ன செஞ்சாங்க? முக்தார், நீ நல்லா ஏமாற்றப்பட்டிருக்கிற. இவங்க ஒன்னும் உனக்கு உதவி செய்ய வந்தவங்க எல்லாம் இல்ல, இவங்க நம்மள உளவு பார்க்க வந்தவங்க. சல்மான் சொல்லவும் முக்தாரோட முகம் சட்டுன்னு மாற ஆரம்பிச்சது. சல்மான் மேலும் தொடர்ந்து பேச ஆரம்பிச்சான். நியூக்ளியர் ஸ்டேஷனுடைய பின்பக்க முள்வேலி வழியா உள்ள நுழைஞ்சி ஏதோ ஒரு சதி வேலை செய்யறதுக்காக முயற்சி பண்ணாங்க. அங்க இருந்த சிசிடிவி கேமரா மூலமா 2 பேரும் எங்க கிட்ட சிக்கிக்கிட்டாங்க. பிடிப்பட்டதுமே 2 பேரும் உன்னோட பேரை தான் சொன்னாங்க. இவங்க சொல்றது உண்மையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இவங்களை இங்க கூட்டிட்டு வந்தேன். இனி முறைப்படி ராணுவ கோர்ட்டுக்கு இவங்களை கொண்டு போய் வழக்க பதிவு பண்ணி சிறையில தள்ள வேண்டியதுதான் பாக்கி. முக்தார் முகம் சிறக்க ஆரம்பிச்சான். நித்திலனையும் அரவிந்தையும் ஏறிட்டு பார்த்தான். இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமா அப்படின்ற மாதிரி தலையசிச்சாங்க 2 பேரும். எதுக்காக நியூக்ளியர் ஸ்டேஷனோட பின்பகுதிக்கு போனீங்க? நித்திலன், அரவிந்த் 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு மௌனம் சாதிச்சாங்க. சொல்ல போறீங்களா இல்லையா அப்படின்னு முக்தார் மிரட்டினா. மறுபடியும் மௌனம். முக்தார் பொறுமை இழந்து போய் தனக்கு எதிராக இருந்த சல்மானை ஏறிட்டான். மிஸ்டர் சல்மான், இப்படி எல்லாம் கேட்டா இவங்க உண்மையை சொல்ல மாட்டாங்க, நான் ஒரு வழி வச்சிருக்கேன் அப்படின்னு முக்தார் சொல்லவும் என்ன வழின்னு கேட்டான் சல்மான். வெளியே நிற்கக்கூடிய செக்யூரிட்டி வேன்ல எத்தனை பேர் இருக்காங்க? யாருமே இல்ல, டிரைவர் மட்டும்தான். இந்த 2 பேரையும் இங்க கூட்டிட்டு வந்து உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் மட்டும் தான் இவங்க கூட வந்தேன். ராணுவ கோர்ட்ல ஒப்படைக்கும் போது உன்னுடைய ஸ்டேட்மெண்ட் இருந்தா குற்றச்சாட்டுக்கு நல்ல ஆதாரமா இருக்கும் தான் இங்க கூட்டிட்டு வந்தேன். நல்ல யோசனை தான் மிஸ்டர் சல்மான். செக்யூரிட்டி வேன்ல இருக்கக்கூடிய அந்த டிரைவரையும் உள்ள வர சொல்லுங்க. எதுக்கு வர சொல்லுங்க? காரணம் புரியும். சல்மான் குழப்பமான முகத்தோடு வாசலுக்கு போய் வேன் டிரைவரை கையசிச்சு கூப்பிட்டான். டிரைவர் உள்ள வந்தான். முக்தார் ஒரு முறைப்பான பார்வையில நித்திலனையும் அரவிந்தையும் நினைச்சுக்கிட்டு தான் மேஜையோட இழுப்பறையை திறந்து கைக்கு அடக்கமா இருந்த ஒரு பிஸ்டல் எடுத்துக்கிட்டான். ராஜு, தேவா, எனக்கு துரோகம் செஞ்சவங்களை நான் என்னைக்குமே விட்டு வச்சதில்ல. நீங்க 2 பேரும் யாருன்ற உண்மையை இப்ப என்கிட்ட சொல்லி ஆகணும். எந்த காரியத்தை நிறைவேற்றதுக்காக லாகூருக்கு வந்திருக்கீங்க அதையும் என்கிட்ட சொல்லணும். உங்க 2 பேருக்கும் 60 வினாடிகள் தான் அவகாசம். அதுக்குள்ள உண்மையை சொல்லணும். இல்லனா துப்பாக்கியில் உள்ள 6 தோட்டாக்களும் உங்க மேல பாயும். நித்திலனும் அரவிந்தும் வாய் திறக்காம நிமித்த நெஞ்சங்களோட முக்தாரிய பார்த்துட்டு இருந்தாங்க. வினாடிகள் கரைய ஆரம்பிச்சது. 50 வினாடிகள், 40 வினாடிகள், 30 வினாடிகள்னு குறைஞ்சுகிட்டே வந்துச்சு. முக்தார் பெரிய குரல் எடுத்து உரும ஆரம்பிச்சான். மரியாதையா சொல்லிடுங்க. ஆனா 2 பேரும் வாயை திறக்கவே இல்ல. 20, 10, 5, 4, 3, 2ன்னு வினாடிகள் குறைஞ்சுகிட்டே வந்துச்சு. முக்தார் ட்ரிகரை சுண்டினா. அவன் கையில இருந்த சைலன்சர் பிஸ்டல் தோட்டாக்களை உமிழ ஆரம்பிச்சது. துப்பாக்கில இருந்து வெளிவந்த தோட்டாக்கள் செக்யூரிட்டி அதிகாரியான சல்மானையும் வேன் டிரைவர் மார்பையும் தொலைச்சுக்கிட்டு மறுபக்கம் வெளியே வந்துச்சு. 2 பேரும் சப்தமே இல்லாம அப்படியே சாஞ்சு போனாங்க. அத்தியாயம் 18. நித்திலனும் அரவிந்தும் திகைப்புல ஆழ்ந்துட்டாங்க. முக்தார் அவனுடைய கை விலங்குகளை காட்டி விட்டபடி சொன்னான். 2 பேரும் உங்களுடைய லக்கேஜ்களை எடுத்துக்கிட்டு செக்யூரிட்டி வேன்ல போய் உட்காருங்க. சார், நீங்க செஞ்சிருக்கிற காரியம் என்னன்னு உங்களுக்கு புரியுதா? இப்போ இங்க நின்று பேசிட்டு இருக்கிறதுக்கு நமக்கு அவகாசம் கிடையாது. முதல்ல போய் வேன்ல ஏறுங்க. நம்ம உடனே லாகூருடைய ஏர்போர்ட்டுக்கு போய் அடுத்த 1 மணி நேரத்துல ஸ்ரீநகர் போக போற விமானத்தை பிடிச்சே ஆகணும். சீக்கிரம் கிளம்புங்க. லக்கேஜோட போய் வேன்ல உட்காருங்க. வேன்ல போகும்போது மற்ற விவரங்களை பேசிக்கலாம். நாம இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு ஆபத்து தான். நித்திலன், அரவிந்த் 2 பேரும் அறைக்கு ஓடி போய் 5 நிமிஷத்துல அவங்க சூட்கேஸோட வெளிப்பட்டாங்க. முக்தார் வீட்டை பூட்டினா. 3 பேரும் செக்யூரிட்டி வேனுக்குள்ள தாவி ஏறினாங்க. முக்தார தான் ஸ்டேரிங்க பிடிச்சிருந்தான். வேன் தலை தெரிக்கிற வேகத்துல பறக்க ஆரம்பிச்சது. நித்திலனும் அரவிந்தும் உச்சக்கட்ட வியப்புல என்ன நடக்குதுன்னே புரியாம முக்தாரிய பார்த்துட்டு இருந்தாங்க. சார், உங்க கையால நாங்க சாக போறோம்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா நீ நடந்துக்கிற விஷயத்த பார்த்தா எங்களுக்கு ஆச்சரியத்தை உண்டாக்குது. நாங்க பார்த்துட்டு இருக்கிறது கனவா நிஜமானே எங்களுக்கு புரியல அப்படின்னு நித்திலன் சொல்லவும் முக்தார் சிரிச்சான். இது கனவு இல்ல, நினைவுதான். நானும் உங்களை போல இந்தியாவை நேசிக்கிறவன் தான். ஒரு நாட்டுக்கு தொண்டு செய்ய வேணும்னா அந்த நாட்டிலே இருக்கணும்ன்றது எந்த அவசியமும் இல்ல. இப்படி அந்நிய நாட்டுக்குள்ள இருந்துகிட்டு கூட தொண்டு செய்யலாம். நான் பிழைப்புக்காக லாகூர் வந்த போது பாகிஸ்தான் உளவு பிரிவுல எனக்கு வேலை கிடைச்சது. ஆரம்பத்துல இந்தியாவுக்கு பாதகமான சில வேலைகளை நான் செஞ்சதால பாகிஸ்தான் அரசுக்கு என் மேல நம்பிக்கை வந்துச்சு. எனக்கு பல சலுகைகளையும் கொடுத்தாங்க. இந்தியாவில வகுப்பு கலவரங்களையும் இனக்கலவரங்களையும் உண்டாக்கி நாட்டோடைய அமைதியை கெடுக்கணும்ன்ற பொறுப்பு என்கிட்ட ஒப்படைக்கப்பட்டுச்சு. நாய் வேஷம் போட்டா குறைச்சுதானே ஆகணும். குறைக்க ஆரம்பிச்சேன். பாகிஸ்தான் ராணுவ அரசும் என்ன முழுமையா நம்பணுன்றதுக்காக சென்னையிலையும் மற்ற நகரங்கள்லயும் எனக்கு உளவு பார்க்கறதுக்காக சில பேர்களை நியமிச்சேன். அதுல ஒருத்தன் தான் டீ கடை வச்சிருக்கக்கூடிய வசீகரன். வசீகரனுக்கு என்னை பத்தி உண்மைகள் எதுவுமே தெரியாது. நான் பாகிஸ்தான் ராணுவத்துக்கு விசுவாசமானவன் அப்படின்னு தான் அவன் நினைச்சிட்டு இருக்கான். இப்படி எல்லாரையும் நம்ப வச்சுக்கிட்டு பாகிஸ்தான் அரசனுடைய ராணுவ ரகசியங்களை நம்ம பாதுகாப்பு மந்திரியினுடைய அந்தரங்க செயலாளருக்கு அனுப்பி வைக்கிறதா என்னுடைய வேலை. ராணுவத்துல பணியாற்றக்கூடிய
இருக்கக்கூடிய நீங்க 2 பேரும் ராஜு தேவான்ற பேர்ல என்கிட்ட வரப்போறது எனக்கு ஏற்கனவே தெரியும். அந்தரங்க செயலாளர் மூலியமா இந்த விஷயம் எனக்கு வந்து சேர்ந்துருச்சு. அதை நான் உங்ககிட்ட காட்டிக்கொள்ளாததுக்கு காரணம் நான் போட்டுட்டு இருக்க வேஷத்தை நீங்களும் ஒழுங்கா பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். இப்போ விவகாரம் வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. செக்யூரிட்டி ஆபீசர் சல்மான் உங்க 2 பேரையும் ராணுவ கோர்ட்டுக்கு கொண்டு போனா உங்ககிட்ட நான் ஏமாந்து போயிட்டதா நினைச்சுக்கிட்டு எனக்கும் கோர்ட் மரண தண்டனையை கொடுக்கும். என் உயிர் இந்திய மண்ணில தான் பிரிணுமே தவிர இப்படி அந்நிய மண்ணில் பிரிகிறதுல எனக்கு விருப்பமே கிடையாது. செக்யூரிட்டி ஆபீசர் கொல்லப்பட்ட விஷயம் வெளியே வரதுக்கு இன்னும் பல மணி நேரம் பிடிக்கும். அதுக்குள்ள நம்ம இந்தியாக்குள்ள இருக்கணும். சார் நமக்கு பிளைட் கிடைக்குமா? நிச்சயம் கிடைக்கும். பாகிஸ்தான் உளவு பிரிவுல நான் இருக்கிறதுனால எனக்கு 4 பேருடைய பிரயாண பாஸ் எப்பவுமே உண்டு. எந்த விமானத்திலையும் எந்த ரயில்லையும் நினைச்ச நேரத்துல ஏறலாம் இறங்கலாம். நித்திலனும் ஹர்விந்தும் சந்தோஷத்துல தத்தளிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. வேன் லாகூர் ஏர்போர்ட்டை நோக்கி உச்சபட்ச வேகத்துல போயிட்டு இருந்துச்சு. அத்தியாயம் 19. லாகூர் ஏர்போர்ட். செக்யூரிட்டி வேனை பார்க் செஞ்சுட்டு ஓட்டமும் நடையுமா 3 பேரும் உள்ள போனாங்க. முக்தார் சொன்னா 2 பேரும் எந்த பதட்டத்தையும் வெளிக்காட்டிக்காதீங்க. பாஸ்போர்ட் கேட்பாங்க, என்ன கை காட்டிட்டு பதில் பேசாம இருங்க போதும். பதட்டப்பட்டீங்கன்னா விமான அதிகாரிகளுக்கு சந்தேகம் வந்துடும். அப்புறம் நம்மள நிறுத்தி வச்சிருவாங்க. இதுவே நடக்காதது மாதிரி ரொம்ப அமைதியா இருக்கணும். தலையாட்டியபடி நித்திலனும் ஹர்விந்தும் முக்தாரை பின்தொடர்ந்து உள்ள போனாங்க. விமான நிலையம் நிறைய கும்பலோட பரபரப்பா இருந்துச்சு. ரன்வேல ஸ்ரீநகர் பறந்து போகக்கூடிய விமானம் காத்துட்டு இருந்துச்சு. முக்தார் நேரா ஏர்போர்ட்டோடைய விசாரணை கவுண்டருக்கு போய் தன்னுடைய அடையாள அட்டையை காட்டி உறுதியில பேசினா, இது ஒரு முக்கியமான ராணுவ அலுவல், ரகசியமானது. இந்த 2 இந்திய இளைஞர்களோட உடனே நான் ஸ்ரீநகர் புறப்பட்டு போயாகணும். தாமதம் செய்யாம எங்களை உடனே விமானத்துக்குள்ள அனுமதிங்க. அந்த அதிகாரி புன்னகைச்சிட்டு ஃபாரம் 1 எடுத்து நீட்டினாரு. வழக்கம் போல இதுல ஒரு கையெழுத்த போட்டுட்டு விமானத்துக்கு போயிடுங்க. அப்புறம் மொத்தம் 3 பேர் தானே அப்படின்னு அவர் கேட்க ஆமான்னு பதில் சொன்னா முக்தார் அந்த ஃபாரத்தில் கையெழுத்து போட்டுட்டு நித்திலனையும் ஹர்விந்தையும் கூட்டிக்கிட்டு விமானத்தை நோக்கி நிதானமா நடபோட ஆரம்பிச்சான். எல்லாமே நல்லபடியா நடந்துருச்சு. ஒரே ஒரு விஷயத்தை தவிர நித்திலன் கவலையான குரல்ல சொன்னா. முக்தார் கேட்டான், என்ன விஷயம்? நாங்க வந்த காரியம் இன்னும் முடியல. எந்த காரியம்? ஆன்டி சைக்ளோட்ரான் டிவைஸ நியூக்ளியர் ஸ்டேஷனுக்குள்ள வைக்க முடியாம போயிருச்சு. விமான படிகள்ல ஏறிக்கிட்டு முக்தார் புன்னகைச்சான். தாழ்ந்த குரல்ல சொன்னா, அந்த காரியமும் போன வாரமே முடிஞ்சிருச்சு. உங்க ஷூவோட சோல் பகுதியில் இருந்த அந்த டிவைஸ நியூக்ளியர் ஸ்டேஷனோட எல்லைக்குள்ள கொண்டு போய் வச்சதே நான் தான். உங்களுக்கு சந்தேகம் இருந்தா நீங்க விமானத்துக்குள்ள போனதும் ஷூக்களை கழட்டி பிரிச்சு பாருங்க. எப்படி தேடினாலும் அந்த டிவைஸ் உங்க கைக்கு மட்டும் கிடைக்கவே கிடைக்காது. முக்தார் சொல்லி முடிக்கவும் அது ஒரு பொது இடம் அப்படின்றத நித்திலனும் ஹர்விந்தும் மறந்தே போயிட்டாங்க. மகிழ்ச்சியோட கண்கள்ல நீர் மல்க நெற்றிகளுக்கு கையில கொண்டு போய் முக்தாருக்கு ஒரு சல்யூட்டையும் அடிச்சாங்க. இந்த நாவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. மீண்டும் புதியதொரு மற்றொரு நாவல்ல சந்திக்கலாம். பை கைஸ்.